நண்பர்களுக்கு வணக்கம். தைப்பட்டத்தோட ஒரு சின்ன அறுவடை வீடியோ. தர்பூசணி, முலாம்பழம் அறுவடை. தோட்டத்தில் தர்பூசணி எல்லாம் மயில் தொல்லையால் ஆரம்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. போன வீடியோவில் மயில் தொல்லைக்கு வலையமைப்பெல்லாம் ரெடி செஞ்சு ஓரளவுக்கு மயிலை கொடிகள் பக்கம் அண்ட விடாமல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மயில் பிரச்சனை, எலி பிரச்சனையெல்லாம் தாண்டி தர்பூசணி அறுவடை கிடச்சிதா? வாங்க பார்க்கலாம். தர்பூசணி, முலாம்பழம் ஆரம்பித்தா எப்போவுமே இப்படி தான் முடியும். நாற்று வச்சு அடுத்த நாளே மயில் வந்து மொட்டையாக கொத்தி காலி பண்ணிட்டு போயிடும். இந்த வருஷம்தான் மயில் தொல்லைக்கு ஏதாட்டும் செய்யலான்னு ஒரு வலையமைப்பெல்லாம் செஞ்சு கொஞ்சம் சீடி தோரணெல்லாம் கட்டி மயிலுக்கு கொஞ்சம் பயத்தை காட்டி தர்பூசணி கொடியை காப்பாற்ற சில முயற்சிகள்லாம் செஞ்சுருந்தேன். இது பற்றி விரிவாக போன வீடியோலேயே கொடுத்துருந்தேன். வலையமைப்பு ரெடி பண்ண பிறகு மயில் தர்பூசணி பக்கம் கொடி பக்கமே வர்றதில்ல. அது தர்பூசணி ஆரம்பித்ததில் முதல் வெற்றி. கொடியெல்லாம் சுதந்திரமாக படர ஆரம்பிச்சுது. தர்பூசணியில் பேபி வாட்டர்மெலன்னு ரொம்ப குட்டியாக வர்ற ரகம் ஒன்று, இன்னொன்று பெருசாக வர்ற நார்மல் வாட்டர்மெலன்னு, மொத்தம் 2 ரகங்கள். முலாம்பழத்தில் சாதா ரகம் ஒன்றும், பஞ்சாப் சன்ஹேரின்னு ஆரஞ்சு முலாம்பழம் ரகம் ஒன்றும் ஆரம்பிச்சிருந்தேன். கொடிகளெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே சிறப்பாக வர ஆரம்பிச்சுது. மயில் தொல்லை இல்லைனாலே கொடிகள் சிறப்பாக படர ஆரம்பிச்சிடும். மெதுவாக கொடிகள் எல்லாம் பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சுது. தேனீக்கள் எல்லாம் வழக்கம் போல் வந்து அவங்க வேலையை சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தாங்க. தேனீக்கள் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாலே அந்த கொடியில் டீசெண்டாக ஒரு அறுவடை இருக்குன்னு சொல்லிடலாம். தர்பூசணி பிஞ்சுகளை பார்த்தே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அடே மயில் பாத்தியாடா தர்பூசணி, இப்போ வாடா பார்க்கலாம் அப்படின்னு மயிலை பார்த்து டயலாக்லாம் விட்டுட்டு இருந்தேன். அது கேட்டு பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கிட்டு, நான் இங்கே தான்டா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிஞ்சுகள் பெருசாக வழக்கம் போல் ஒரு ஷேண்ட்நட் பீஸை வச்சு கொஞ்சம் கவர் பண்ணி விட்டேன். எதுக்கும் ஏதாட்டும் ஒரு மயில் நம்ம தொங்க விட்டுருக்க சீடியெல்லாம் மதிக்காமல் உள்ளே இறங்கி கிண்டி விட்டுறக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை, அவ்வளவுதான். பிறகு மற்ற பிஞ்சுகளெல்லாம் அப்படியே கவர் பண்ணாமலே விட்டுட்டேன். சரி, மயில் எவ்வளோ தள்ளி நிற்குதுன்னு தெரியணும் இல்லையான்னு அப்படியே விட்டாச்சு. கொடிகள் ரொம்ப சூப்பராக வந்ததுன்னு தான் சொல்ல முடியாது, சுமாராக வந்தது. சீசன் தப்பி கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பெருசாக பூதிருலாம் இல்லை, பிஞ்சுகளெல்லாம் காய மாற ஆரம்பிச்சுது. 2 ரக தர்பூசணி, 2 ரக முலாம்பழம், 4 ரக கொடியிலையுமே பிஞ்சுகள் நிறையா தெரிய ஆரம்பிச்சுது. வெயில் காலங்கிறதுனால சிவப்பு வண்டுகள் தொல்லை பெருசாக இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அதுங்க கொஞ்சம் வரதான் செஞ்சுது. நானும் பார்க்குற நேரத்தில் பிடிச்சி காலி பண்ணிடுறது. மற்றபடி பெருசாக எதுவும் டேமேஜ் பண்ணலை. மயில் எதுவும் கொடிகள் பக்கம் வரல, எலி தொல்லையும் இல்லை. வழக்கம் போல் ரேட் ரிப்பல்லண்ட்டுன்னு இந்த பாச்சை உருண்டை மாதிரி கொஞ்சம் வாங்கி அங்கங்கே போட்டு விட்டேன். மற்ற பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்னு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் சம்மருங்கிறதுனால கொடிகளோட வளர்ச்சி கொஞ்சம் சுமாராகவே இருந்துச்சு. தர்பூசணியில் சுகர் பேபின்னு சொல்கிற இந்த பேபி வாட்டர்மெலன் சிறப்பாக வந்தது. பெரிய நார்மல் தர்பூசணி ஓரளவுக்கு பிஞ்சுகளை விட்டுருந்தது. ஆனால் அதுவும் சின்ன தர்பூசணி சைஸில் தான் வந்தது. முலாம்பழத்தில் சாதா ரகம், ஆரஞ்சு ரகம் ரெண்டுமே நிறைய பிஞ்சுகள் விட்டுருந்துச்சு. தர்பூசணி நல்லா விளைஞ்சிருக்கான்னு பார்த்து அறுவடை பண்ணுறது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் முந்தி அறுவடை பண்ணாலும் மொத்தமாக வேஸ்ட்டாக வாய்ப்பு அதிகம். தர்பூசணி அறுவடைக்கு ரெடியாக இருக்குன்னு ஒரு சில விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம். முதல்ல தர்பூசணி காம்பு ஆரம்பிக்கிற இடத்துல சின்னதாக ஒரு இலையமைப்பு, ஒரு சுருள் மாதிரி இருக்கும். இதை ஸ்பூன் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காய ஆரம்பிச்சதுன்னா தர்பூசணி நல்லா நிறம் கொடுத்து அறுவடைக்கு ரெடி ஆகிட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று, தர்பூசணியை லேசாக தட்டி பார்த்தா உள்ள கொஞ்சம் ஹாலவாக இருக்கிற மாதிரி தட் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இன்னுமே முழுசாக விளையலைன்னா சொத்துன்னு சத்தம் வரும். இதை வச்சும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக அறுவடை பண்ணலாம். 3வதாக, தர்பூசணி தரையில் படுற இடத்துல அதோட தோல் வெள்ளையாக டிசைன் இல்லாமல் இருக்கும். அது லேசாக மஞ்சள் நிறம் கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அழுக்கு கலராக மாறின மாதிரி இருக்கும். அப்போ அதை அறுவடை பண்ணலான்னு அர்த்தம். இந்த 3 விஷயங்களில் ஏதாட்டும் ஒன்று தெளிவாக தெரியுதுன்னா பார்த்து தர்பூசணி அறுவடை பண்ணலாம். நம்ம முதல் தர்பூசணி அறுவடை பண்ணலாம். சுகர் பேபி வாட்டர்மெலன் கைக்கு அடக்கமாக க்யூட்டாக இருக்க ஒரு தர்பூசணி. மற்றபடி ருசியெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அறுவடை பண்ணியாச்சு, கட் பண்ணி பார்க்கலாமா? தர்பூசணி அறுவடையில் அது சரியாக பழுத்து நல்ல ஒரு நிறத்தில் வந்திருக்கான்னு கட் பண்ணி பார்க்குறதே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். தர்பூசணி அட்டகாசமான நிறத்தில் வந்திருக்கு. சரியான ஒரு ஸ்டேஜில் அறுவடை பண்ணியிருக்கிறோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? தர்பூசணி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா பழுத்துச்சு.
நல்லா இருக்குது, நல்லா இனிப்பு இருக்குது, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. சூப்பரான ஒரு அறுவடை. பழம் பழுத்துச்சு நல்லா, விதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா முத்திச்சு. பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ அதில் நல்லா சரியான ஒரு தரத்தில் தான் பறிச்சிருக்கோம். மற்ற பழத்தையும் நானும் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். சாதா தர்பூசணியோட சைஸ் ரொம்ப சுமாராக தான் வந்திருந்தது. இருந்தாலும் நல்ல பழமாக வந்திருந்தது. வெம்பி சரியாக பழுக்காமல் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. இந்த தர்பூசணியும் நல்ல ஒரு நிறம், நல்ல ஒரு இனிப்பாக வந்திருந்தது. இந்த தர்பூசணியோட கீழ்ப்பாகம் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துச்சு. ஐயோ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினச்சி தான் அறுவடை பண்ணேன். ஆனால் கீழே காஞ்சி போய் தான் இருந்துச்சு, அழுகல் இல்லை. பழம் சிறப்பாக இருந்துச்சு. முலாம் பழத்தில் ஆரஞ்சு நிறம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருந்தது. விளைச்சலும் சிறப்பாக இருந்தது. சைஸ் ஓரளவுக்கு பெரிய பழங்கள் தான். இப்போ ஆரஞ்சு முலாம் பழத்தையும் அறுவடை பண்ணலாம். அருமையான முலாம் பழம். இது பஞ்சாப் சன்னேரி அப்படின்னு வாங்கின ஒரு ரகம். ஆரஞ்சு நிறம், டிசைன் எல்லாம் பார்க்குறதுக்கு பழம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சொதப்பல்னா சாதா முலாம் பழம் தான். நிறைய காய்ச்சுது, ஆனால் எல்லாமே அழுகி போயிட்டு. சைஸும் ரொம்ப பெருசாலாம் வரல. இது ஒன்று தான் ஆரம்பித்து அறுவடையே இல்லாமல் வீணாக போச்சு. தர்பூசணி முலாம் பழம் அறுவடை ரொம்ப சுமாரான அறுவடை தான். ஆனால் மொத்தமாக சொதப்பாமல் ஓரளவுக்கு அறுவடை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு விளைச்சல் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த அறுவடையில் முக்கியமாக சாதித்த ஒரு விஷயம்னா மயில் தொல்லையை சரி செஞ்சது தான். மயில் நாற்று வச்சதுமே கொத்தி கொத்தி போட்டு எந்த வருஷமே தர்பூசணி வந்ததில்லை. இந்த வருஷம்தான் மயில் பிரச்சனையை சரி பண்ண ஒரு ஸ்டெப் எடுத்து அது ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது. அதுதான் இந்த அறுவடையோட முக்கிய வெற்றியே. இந்த தர்பூசணி வளர்ப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள்னால், தர்பூசணி முலாம்பழம் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் அதிக கொடிகள் ஆரம்பிக்கணும். கொடிக்கு 1-2 பழங்கள் மட்டும் விட்டு கொண்டு வந்தோன்னா பழங்களோட சைஸ் பெருசாக வரும். நம்ம 2 கொடி விட்டு அப்படியே படர்ந்து காய்ச்சி கொட்டிடும்னு நினைப்போம். ஆனால் கொடிக்கு 1-2ன்னு அதிக கொடிகள் ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும். ரெண்டாவது, சரியான சீசன் பார்த்து ஆரம்பிக்கணும். நான் கொஞ்சம் முன்னமே ஆரம்பிச்சிருக்கலாம். பிப்ரவரியில் தான் ஆரம்பித்தேன். டிசம்பர்லேயே ஆரம்பித்தோன்னா சரியாக இருக்கும். செடிகளுக்கு நல்ல ஊட்டம் கொடுத்து கொண்டு வரணும். மீன் அமிலம் கொடுக்கறது, மற்ற உரங்கள் கொடுக்கறதுன்னு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து கொண்டு வந்தோன்னா பழங்கள் திரட்சியாக வரும். கண்டுக்காமல் அப்படியே விட்டோன்னா சின்ன சின்ன பழங்களாக தான் வரும். இதெல்லாம் தான் இந்த தர்பூசணி வளர்ப்பில் கற்றுக்கிட்ட பாடங்கள். மயில் தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்மளை தர்பூசணி பற்றி யோசிக்க விடாமல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ணியாச்சு. மற்றபடி கொடியை வளர்த்து செழிப்பாக கொண்டு வர்றது, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் இல்லாமல் கொண்டு வந்து நல்ல ஒரு அறுவடை எடுக்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்த வருஷம் தர்பூசணி வளர்ப்பில் இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து இன்னும் சிறப்பான ஒரு அறுவடை எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை இந்த விளைச்சல் கொடுத்துருக்கு. சம்மரில் இனி ஒன்றும் பெருசாக ஆரம்பிக்க போகிறதில்ல. சரி, மறுபடி கொஞ்சம் தர்பூசணி முலாம்பழம்லாம் ஆரம்பித்து பார்க்கலான்னு ஒரு 2 பாத்தி ரெடி பண்ணி ஆரம்பித்து விட்டுருக்கேன். இனி வர 2 மாதமும் அக்னி நட்சத்திரம் வெயில்னு சூரியன் உக்கரமாக இருக்கும். கொடிகளெல்லாம் வச்சதுமே பிடிச்சி வர்ற மாதிரி தான் தெரியுது. இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு வரும் வீடியோக்களில் சொல்கிறேன். மயில் கூட மல்லு கட்டி ஒரு வெற்றி. பெரிய அறுவடை இல்லைனாலும் சந்தோஷமான ஒரு அறுவடை தான். இந்த அறுவடை வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.